ஏங்க இதை கொஞ்சம் பாருங்களேன், எப்படி இருக்கு? நான் கூப்பிடுறது கேட்கா இல்லையா? ஐயோ பாவமேன்னு வீட்டுக்குள்ள மன்னிச்சு விட்டா ரொம்ப தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீரு. சொல்லுமா, என்ன செய்யணும்? இது எப்படி இருக்குன்னு கேட்டேன். இதா, இது நல்லாவே இல்லை. அப்படியா? அப்ப நான் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குமா. அப்ப இதாவது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது பார்க்க நல்லதா இருக்கு, ஆனா மூக்கு தான் கொஞ்சம் சப்பையா இருக்குமா. என்னது, மூக்கு சப்பையா இருக்கா? அப்ப இவ்வளவு நேரம் நீங்க பொண்ணுங்களையா பாத்துக்கிட்டு இருந்தீங்க? அப்ப நீ பொண்ணுங்களை பார்க்க சொல்லலையா? மூக்கு பொடப்பா இருந்தா இப்படிதான் யோசிக்க தோணும். சேலையை தான் காட்டுனேன். சேலையா? நான் அந்த பொண்ணுங்க தான் எப்படி இருக்குன்னு கேட்க போலன்னு நினைச்சு பார்த்தேன். ஆளையும் மண்டையும் பாரு. இவர்கிட்ட கேட்டதுக்கு நம்மளே பேசாம ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கலாம். செம்ம காமெடியா இருக்கே. எப்போ பார்த்தாலும் பொழுதன்னைக்கு இந்த இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்க வேண்டியது. அப்படி என்னதான் இருக்கும் அதில்? அம்மா வீட்டில் இருக்கும்போது ஒரு வேலையும் செய்ய மாட்டோம், நம்ம பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிக்கிட்டு கிடந்தோம். இப்போ தான் அந்த வாழ்க்கையோட கஷ்டம்லாம் தெரியுது. வீட்டில் எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கு. இந்த எது வேணாலும் இந்த மனுஷன்ட்ட போய் கேட்க வேண்டியிருக்கு. இவர் அதுக்கு 1008 கேள்வி கேட்காரு. எப்பா செய் வாழ்க்கையா இது? நம்மளுக்குன்னு பிடிச்ச பொருள் ஒன்று வாங்க முடியுதா? நம்ம இஷ்டத்துக்கு வாங்க முடியாது. எது வாங்கினாலும் இவங்ககிட்ட கேட்கணும். ஏங்க இதை நான் வாங்கிக்கிடட்டா அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம வாங்கணும். ஒரு 100 ரூபா கொடுத்தா அதுக்கு 108 கணக்கு கேட்பானுங்க. செய் எரிச்சலாக இருக்குப்பா. நம்மளுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கு, இது ஆசைப்பட்டு உடனே நம்ம ஆர்டர் போட்டு நம்ம வாங்கி வச்சுக்கிட முடியுதா? ஏங்க இதை நான் வாங்குறேங்கன்னு இவங்ககிட்ட கேட்கணும். உடனே அவங்க அது என்னதுக்கு இப்போ அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க. செய் எரிச்சலாக இருக்குப்பா. என்ன புலம்பிட்டு கிடக்க? நான் பேசுறத பார்த்தா உங்களுக்கு புலம்புற மாதிரி இருக்கோ? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? நான் வேலைக்கு போகணும். என்னத்துக்கு? அதை நான் சம்பாதிச்சு போடுறது உனக்கு காணலையா? சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு அதில் 1008 கணக்கு கேட்கக்கூடாது. இது என்ன செஞ்ச, அது என்ன செஞ்ச, ஏது என்ன ஏதுன்னு. நாங்கள் என்ன வேஸ்ட்டாவா செலவு பண்ணுதோம்? எனக்கு என்னைக்காட்டு ஒரு ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்குன்னா நான் அதை 10 நாள் இல்லை 100 நாள் இல்லை, ஒரு வருஷம் பூரா ஃபோனில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது என்னைக்கிடா ஸ்டாக்கு வரும், இருக்கா இல்லையான்னு அதை நான் பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட காட்டி தீபாவளிக்கோ பொங்கலுக்காக தான் எனக்கு துணி எடுத்து தாரியிரு. அன்னைக்கு வந்து அதை காட்டினோம்னா ஆசையாக சரி புருஷன் வாங்கி தருவார் அப்படின்ட்டு அதை காட்டுனா நல்லா இல்லை அப்படின்ட்டு போயிருதீரு. இந்த ஒரு வாரத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் நான் ஒரு வருஷம் பூரா உட்காந்து அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கணும். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை அது ஆஃபர் போட்டிருக்கும் போது நான் வாங்குவேன். எனக்கு வாங்குறதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும். அதுக்கு நான் உங்கள்கிட்டலாம் பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. எனக்கு பிடிச்சதை நான் வாங்குறதுக்கு கூட இந்த வீட்டில் அதிகாரம் இல்லைன்னா நான் இந்த வீட்டில் இருந்து என்ன செய்ய? அதுக்கு தான் நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கேன். நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சேன்னா எனக்கு பிடிச்சதை நானே வாங்கிக்கிடுவேன். உங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு நிற்க மாட்டேன். அதான் ட்ரெஸ் எடுக்க கடைக்கு கூட்டு போறோம்ல, தீபாவளிக்கு பொங்கலுக்கு கடைக்கு போய் தான் எடுக்கீங்க. உனக்கு பிடிச்சது தானே எடுத்துட்டு வர. கடைக்கு கூட்டு போயிட்டீங்களே, என்ன செய்ய வேற வழி இல்லையேன்னு சொல்லிட்டு போனா போதுன்னு இருக்கிறது கிடைக்கிறது எதையாவது ஒன்று எடுத்துட்டு வரேன். ஆனால் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு நான் ஃபோனில் பார்த்து பார்த்து வைக்க முடியல. அதிலிருந்து தானே நான் ஒன்று எடுக்கணும். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு எப்போ ஸ்டாக் இருக்கோ அப்போ தான் நான் வாங்க முடியும். நீங்கள் வாங்கி தர்ற அன்னைக்கு இதில் இருக்க மாட்டேக்கி சரின்னு கடை கூட்டு போயிருதீரு. கடைக்கு போனால் எனக்கு எதுவுமே பிடிக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ வாங்கி கொடுத்தா தான் உண்டு, பிறகு போனால் வீட்டுக்கு போனால் வாங்கி தர மாட்டாருன்னு என்னத்தையாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடுதேன். அந்த ட்ரெஸ்ஸை நான் பிடிக்காம தானே போட வேண்டியிருக்கு. எனக்கு மனசுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நான் வாங்கி போட முடியலல்ல, அதுவும் என் இஷ்டத்துக்கு போட முடியலல்ல. இப்போ என்ன, உனக்கு ட்ரெஸ் வேணுமா வேலைக்கு போகணுமா? நான் காசு சம்பாதிச்சாதான் நான் என் இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியும்னு நினைக்கேன். நான் இந்த வீட்டில் வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ண மாட்டேன். இப்போல்லாம் நான் மேக்கப் போடுறத கூட கொஞ்சம் குறைச்சிட்டேன். சரியா? நான் வந்து எதுக்கும் அதிகமாக செலவு பண்ணுறது கிடையாது. எனக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அதை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ ஒரு நாளைக்கு எனக்கு கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குன்னா நான் சாப்பிடணும். புரோட்டா வாங்கி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குன்னா சாப்பிடணும். சாயந்தர நேரத்தில் ஒரு சம்சா வாங்கி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நான் சாப்பிடணும். அவ்வளோதான். எனக்கு எதுவும் பிடிச்சதை நான் செய்யணும்னு ஆசைப்படுதேன். எப்போ பார்த்தாலும் வீட்டில் உள்ளவங்களுக்கே செஞ்சுக்கிட்டு எனக்குன்னு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு எந்த அவசியமும் கிடையாது. என்னையும் நான் பார்த்துக்கிடணும்ல. இப்போ என்ன, உனக்கு பிரியாணியும் சம்சாவும் வேணுமா? யோ லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீரு. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்ன சொல்ல வர? அது வேணும் இது வேணுங்க, எது வேணும்னு சொல்லு, வாங்கிட்டு வந்து கொடுத்து தொலைக்கேன். நீங்கள் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்து தொலைக்க வேண்டாம். நான் வேலைக்கு போகணும், அவ்வளோதான். என்ன வேலைக்கு போற? இந்த வயசுல உனக்கு எவன் வேலை தருவான்? எனக்கு அப்படி என்ன வயசாயிட்டு? 50 வயசானா கூட வேலைக்கு போகலாம்.
வேலைக்கெல்லாம் போனால் பாதுகாப்பு கிடையாது. பெசாட்டுக்கு வீட்டிலே கடை. இப்படித்தான், இப்படியே தான் பொம்பளைங்கள மட்டம் தட்டி வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கீங்க. சரி, இப்போ என்னதான் செய்யணுங்க? பக்கத்து ஊர் ஆபீஸ்ல நான் வேலைக்கு கேட்டு வச்சிருக்கேன். நான் வேலைக்கு போறேன். பக்கத்து ஊர்லையா? ஆமா, பக்கத்து ஊர்ல தான். என்ன வேலை? எல்லாம் நல்ல வேலை தான். அதெல்லாம் உன்னால் முடியாதுமா. காலையில் எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு ஆபீஸுக்கு போயிட்டு அங்கேயும் வேலையெல்லாம் பார்த்துட்டு சாயந்தரம் வந்தோன்னு படுத்துக்கிடுவேன். ஒரு 4 நாளைக்கு வேலைக்கு போவேன். அதுக்கு பிறகு 40 நாளைக்கு படுத்து கிடப்பேன். பிறகு நான் தானே ஊழியம் பார்க்கணும். என்னமோ வீட்டில் வந்து இப்போ வேலையா செஞ்சு தள்ளுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீரு. எல்லா வேலையும் நான் தானே பார்க்கேன். அத்தை இருக்காங்கல்ல, 2 பேரும் சேர்ந்து நாங்கள் பார்த்துக்கிடுவோம். இப்போ வேலைக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கியோ? ஆமாம். உன் இஷ்டத்துக்கு நீயே முடிவெடுத்துருவேன்னு? நீங்கள் மட்டும் முடிவெடுக்கலையா? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களே முடிவெடுத்துட்டு என்கிட்ட பொய் சொல்லிட்டு தானே போனீங்க ஊருக்கு. நான் என்ன பொய் சொல்லிட்டா போகிறேன்? உண்மையை சொல்லிட்டு தானே போகிறேன். எதுக்கு எடுத்தாலும் அதையே குத்தி காட்டிக்கிட்டு இருக்காது. சரி, நான் அதை குத்தி காட்டலை. நான் வேலைக்கு போகணும், அவ்வளோதான். சரி போ, உன் இஷ்டத்துக்கு முடிவெடுத்துட்டல்ல, நீயே உன் இஷ்டத்துக்கு எல்லாம் செஞ்சுக்கோ போ. போக தான் போகிறேன். நாளை காலையில் கிளம்பி போயிடுவேன். இவர் மட்டும் இவர் இஷ்டத்துக்கு எல்லா முடிவும் எடுப்பாராம். நம்ம மட்டும் எந்த முடிவும் எடுக்கக்கூடாதான். சோறு பொங்குற முடிவு மட்டும்தான் நம்மளுக்கு இந்த வீட்டில். வேற ஒரு முடிவும் நம்ம எடுக்கக்கூடாது. வெளியே போய் கஷ்டப்பட்டுட்டு வா, அப்பந்தான் உனக்கு வீட்டு அருமை தெரியும். ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் 10 நாளைக்கு வேலைக்கு போக மாட்டேக்கீரு. அதான் காசு கொண்டு வந்து கொடுக்கலங்கீரு. அந்த காசு காணுமா? ஒரு நாள் காசை வச்சு 10 நாளைக்கு நான் என்ன செய்ய? இருக்கிறத வச்சு ஓட்டுன்னு சொல்லுதீரு. அதை வச்சு எவ்வளோ நாளைக்கு ஓட்ட முடியும்? அவன் பொண்டாட்டி பிள்ளைகளை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா? இங்கே வந்து ஒன்று கொடுக்கவும் மாட்டீரு. இருக்கிறத வச்சே நான் சமாளிக்கணும். என்னதான் செய்ய? இருந்தா தான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட தானே கொடுக்கேன். நானா கொண்டுட்டு போயிருந்தேன். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டீரு. இருந்தா உங்கள்கிட்ட தானே கொடுக்கேன்னு. ஏன் இல்லை? எல்லாரும் வேலைக்கு போய் சம்பாதிக்காங்கல்ல, நீங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கீரு? வேலை இருந்தா நான் என்ன போக மாட்டேன்னு சொல்லுதேன். அதான் ஏன் இல்லைன்னு கேட்கேன். ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் வேலை இருக்கு, உங்களுக்கு மட்டும் இல்லையா? உங்கள்கிட்ட எல்லாம் பேச முடியாது. ஒரு கேள்வி கேட்டால் உடனே தப்பிச்சு ஓடிடுவார். மஞ்சு, தோசை நல்ல மொறுமொறுன்னு சூப்பரா இருக்குல்ல? ஆமா ரேகா, இந்த தோசைக்கு இந்த சட்னிக்கு சூப்பரா இருக்கு. இவளுக்கு 2 பேரும் தோசை தின்னுட்டு தோசையை புகழ்ந்துகிட்டு இருக்காளுக. நம்ம தட்டில் வெறும் சட்னியை ஊற்றி வச்சுட்டு போயிட்டாலே. இவ எப்போ தோசையை கொண்டு வருவா? வந்துட்டேன், தோசை கொண்டு வந்துட்டேன். கொண்டாம்மா, கொண்டா. ஏங்க, இந்த ஒரு தோசை மட்டும் லேசா தீஞ்சிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே. தீஞ்சு போயிட்டா பரவாயில்லம்மா. தோசை நல்ல மொறுன்னு சூப்பரா இருக்கு. சரி சாப்பிடுங்க, அடுத்த தோசை கொண்டு வரேன். எப்பா, உங்களுக்கு மட்டும் தோசை தீஞ்சிட்டு போல? அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஏன்பா, எங்க 2 பேருக்கு நல்லா தானே தோசை சுட்டு கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு மட்டும் இப்படி தீஞ்ச தோசையை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அம்மா கூட சண்டை போட்டிருக்கலாம்ல. உங்க அம்மா எப்பவும் நம்மளுக்காக பார்த்து செய்யறவா. திடீர்னு எப்பமாவது ஒரு நாள் இப்படி ஆயிட்டுன்னா அதையே ஒரு குறையா சொல்லி அவளை சத்தம் போட்டு அவ மனசை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. இப்ப மட்டும் இவ்வளவு பேசுறீங்க, அப்புறம் எதுக்கு அம்மாட்ட சொல்லாம கொள்ளாம ஊருக்கு போனீங்க? அது நான் செஞ்ச தப்புதாம்மா. அதான் மன்னிப்பு கேட்டுட்டோம்ல, இன்னும் அப்படி செய்ய மாட்டேன். ஏங்க, கொஞ்சம் நேரம் ஆயிட்டு மன்னிச்சுக்கிடுங்க. பரவாயில்லம்மா, கொண்டா. ஏங்க, இந்தாங்க, உங்களுக்காண்டி முட்டை தோசை போட்டு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. முட்டை தோசையா? நல்லா இருக்குமே. கொண்டா. என் வீட்டுக்காரு என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. இந்த பிள்ளைல அம்மா கூட சண்டை போடுங்கன்னு சொல்லுதாளுங்க. ஆனா எங்க வீட்டுக்காரு என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி ஆகும், அதுக்காக அவன் மனசை நான் கஷ்டப்படுத்த விரும்பலங்காரு. இப்படித்தான் இருக்கணும். பாத்தீங்களா பிள்ளைகளா, உங்க அம்மா என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு. ஒரு தோசை தெரியாம தீஞ்சிட்டு நான் தீஞ்சு போன தோசையை திங்கனேன்னுட்டு எனக்காண்டி ஆசையா முட்டை தோசை போட்டு கொண்டு வந்திருக்கா பாருங்க. அது என்ன, உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா முட்டை தோசை, எங்களுக்கு மட்டும் சாதா தோசையா? உங்களுக்கு வேணா முட்டை தோசை போட்டு தர சொல்லட்டா? ஒண்ணு வேண்டாம். 4 தோசை தின்னு முடிச்ச பிறகு கடைசியில முட்டை தோசை எப்படி திங்க முடியும்? கொடுக்கறதா இருந்தா முதல்ல கொடுத்துருக்கணும். ஆமாப்பா, நானும் 4 தோசை சாப்பிட்டுட்டேன். இதுக்கு மேல ஒரு முட்டை தோசை எல்லாம் சாப்பிட முடியாது. நான் நாளைக்கெல்லாம் முதல்ல முட்டை தோசை சாப்பிட்டுருவேன். ஏப்பா, மெட்ராஸுக்கு போனீங்களே, எங்களுக்கு ஒன்றும் வாங்கிட்டு வரலையா?
உங்களுக்கு என்னது வாங்கிட்டு வரணும்? 2 நாள் மெட்ராஸில் தங்கி இருந்திருக்கீங்க, எங்களுக்கு ஒன்றுமே வாங்காமல் வந்துட்டு என்னது வாங்கிட்டு வரணும்னு கேட்கீங்க. அதான் பிள்ளைகளா, எனக்கு ஒன்றும் புரியல. திங்கிறதுக்கு பண்டமா என்னது வாங்கிட்டு வர சொல்லுதீங்க? ஆமாப்பா, பண்டம் தான். இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, திங்கிறதுக்கெல்லாம் கேட்கல. அவ கிடக்க சோத்து மூட்டை, எப்போ பார்த்தாலும் சோத்தை பற்றி தான் பேசுவா. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் எனக்கு வளையல், கம்மல், பாசி அது இதுன்னு ஏதாட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. மெட்ராஸில் எல்லாம் நல்லா அழகழகாக கிடைக்கும்ல. நான் எங்க வளையல் கடைக்க போனேன்? நான் மேட்ச் பார்க்க தானம்மா போனேன். காலையில் போய் இறங்கியிருப்பீங்க, அதுக்கு பிறகு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சும்மா தானே இருந்திருப்பீங்க. ராத்திரி தானே உங்களுக்கு மேட்ச் முடிஞ்ச பிறகு மறுநாள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சும்மா தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா ராத்திரி தான் ரயிலுக்கு கிளம்பி வந்தீங்க. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்க. ஏ அப்பா, லட்சுமி கூட என்னைய இவ்வளவு குறுக்கு விசாரணை பண்ணலையே. இந்த பிள்ளைகள் இப்படி கேள்வி கேட்காளுகளே. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. என்னது சொல்லணும்? எம்மா, அப்பா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஊர்ல என்ன செஞ்சாங்கன்னு ரேகா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காம்மா. அவளுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வரலையா, அதுக்கு தான் கேட்கா. என் பிள்ளைகளா, என் வீட்டுக்கார உட்கார வச்சு குறுக்கு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ? லட்சுமி, இவளுகிட்ட இருந்து கொஞ்சம் காப்பாத்தி விடுமா. ஏம்மா, நான் கேட்டது நியாயமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. அப்பா மெட்ராஸுக்கு காலையில் போய் இறங்குனாங்க, ராத்திரி தான் மேட்ச் பார்க்கறதுக்கு கிரவுண்டுக்கு போகணும். அப்போ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன செஞ்சாங்க? மறுநாளும் பகலில் பூரா என்ன செஞ்சாங்க? அதைத்தான் கேட்டேன். நம்மளுக்கு ஒன்றுமே வாங்காமல் சும்மா வந்திருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் எங்கேயாவது போய் சுற்றி கித்தி பார்த்துருப்பாங்கல்ல. எங்கெல்லாம் போனாங்க அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்காங்கப்பா அப்பா. ஏங்க, அவ கேட்கறது கரெக்டு தானே? அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லி விடுங்க. பதில் சொல்லணுமாக்கும்? ஆமாப்பா, சொல்லுங்க. சரி சொல்லுதேன் கேளுங்க. காலையில போய் இறங்குனம்மா. இறங்குனோடனே ராமு தம்பி ஒரு ஹோட்டல்ல போய் தங்குவோன்னாரு. சரின்னு 3 பேரும் ஹோட்டலுக்கு போனோம். போய் பார்த்தா ஹோட்டல்ல நல்ல ஏசி போட்டு குளு குளுன்னு இருந்துச்சா. ராத்திரி பூரா ரயில்ல தூக்கம் கிடையாது. அதனால சரின்னு போனோன்னு படுத்தோம். படுத்தது எல்லாரும் தூங்கிட்டோம். தூங்கிட்டு முழிச்சு பார்த்தா சாயந்தரம் 4 மணி. என்னது, காலையில் போய் இறங்கிட்டு 4 மணிக்கு தான் எந்திரிச்சிங்களா? ஆமாம்மா, எந்திரிச்சு பார்த்தா 4 மணி ஆயிட்டு. காலையில் சோறு திங்கலை, ஒன்றும் திங்கலை. மத்தியானமும் ஒன்றும் சாப்பிடலை. எந்திரிச்சா எல்லாருக்கும் வயிறு பசி. சரின்னு குளிச்சுட்டு எல்லாம் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சிட்டு 6:30 மணிக்கெல்லாம் அப்படியே கிரவுண்டை பார்த்து கிளம்பி போயிட்டோம். அவ்வளோதான். அதுக்கு பிறகு ராத்திரி 12:30க்கு தான் ரூமுக்கு வந்தோம். அப்போ ராத்திரி சாப்பாடு? 12:30க்கு அவன் ஹோட்டலில் சாப்பாடு தாரான். வர்றதுக்குள்ளே எல்லா கடையும் இழுத்து மூடிட்டானுங்க. சரின்னு வந்து அப்படியே கவுந்தடிச்சு படுத்துட்டோம். அப்போ காலையில் எந்திரிச்சு போய் சாப்பிட வேண்டியதானே? ராத்திரி பூரா கிரவுண்டில் கத்திக்கிட்டே கிடந்தோமா. அந்த டயர்டில் தூங்கிட்டோம். காலையில் 11 மணிக்கு தான் எந்திரிச்சோம். போய் பார்த்தா ஹோட்டலில் காலையில் சாப்பாடு பூரா காலி ஆயிட்டு. மத்தியான சாப்பாட்டுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகுன்ட்டானுங்க. ஐயோ, பிறகு என்ன செஞ்சீங்க? அதுக்கு பிறகு என்ன செய்ய, ரூமுக்கு வந்து உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தோம். மேட்சை பற்றி சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு இருந்தோமா. நேரம் போனதே தெரியல. சாயந்தரம் 4 மணி ஆயிட்டு. அட கொடுமையே, அதுக்கு பிறகு? ஹோட்டலுக்கு போனால் சோறு பூரா காலி ஆயிட்டு. தோசையும் புரோட்டாவும் இருக்கு, சாப்பிடுதீங்களான்னு கேட்டானுங்க. சரி என்னத்தையாவது கொடுங்கப்பான்னு சொல்லி ஆளுக்கு 2 புரோட்டாவை தின்னுட்டு அதோட பைய தூக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ராத்திரி அது சாப்பிட்டீங்களா இல்லையா? ராத்திரி எங்க சாப்பிட, ரயில்ல சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்கிடாது, நல்லா இருக்காது சாப்பாடுன்னு ராமு தம்பி கூட்டிட்டு வந்துட்டாரு. காலையில வீட்டுக்கு வந்து சாப்பிடலான்னு பார்த்தா நீங்க சண்டை போட்டு விரட்டி விட்டுட்டீங்க. ஏன் பொழப்பு இப்படி சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. எப்பா, சோறு கூட இல்லாம இப்படி போய் அலையணுமாப்பா? பேசாட்டுக்கு வீட்ல இருந்திருக்கலாம்ல.
அம்மாட்ட சொல்லிட்டு போயிருந்தா அம்மா வந்து புளியோதரையாவது கட்டி கொடுத்துருப்பாங்க. அடுத்த தடவை அப்படித்தம்மா செய்யணும். புளியோதரை கட்டி கொண்டு போயிட வேண்டியதான். ஓஹோ, அடுத்த தடவை வேற போற ஐடியா இருக்கா? உன்கிட்ட கேட்டுட்டு தான்மா. அதான பார்த்தேன். ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு கூட வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி. அதுக்கு என்னக்கா, ஏன் அப்படி சொல்லுதீங்க? தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன அடுத்தாளா? பெரிய ஆஸ்பத்திரியில நல்லா பார்க்காங்க என்ன, ஒரே கூட்டமா கிடக்கே. ஆமாக்கா, ஆனால் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கே பயமாக இருக்கும். சின்ன பிள்ளைகளெல்லாம் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போய் ஊசி போட்டு விட்ருவாங்கக்கா. ஊசி போட்டு விட்டுருவாங்களா? ஆமாம், காய்ச்சல் கீச்சல் அடிச்சதுன்னா உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் தூக்கிட்டு போவாங்க. நான் ஊசி வேண்டாம் ஊசி வேண்டான்னு ஒரே அழுவேன். அவங்களும் சரி சரின்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஊசிலாம் வேண்டான்னு ஒரு மாத்திரை மட்டும் வாங்கி தரேன் அம்மா, டாக்டர்கிட்ட சொல்லிடுதேன்பாங்க. சரின்னு நானும் நம்பி கூட போவேங்க்கா. அங்கே போனோன்னா டாக்டரே நல்ல மனசோட மாத்திரை மட்டும் போதும்னு சொன்னால் கூட வேண்டாம் வேண்டாம் இவளுக்கு ஒரு ஊசி போடுங்க அப்போ தான் சரியாகும்னு எங்கள் அம்மா அங்கே போய் இழுத்து விட்ருவாங்கக்கா. அதான் எனக்கு சரியான கோபமாக வரும். என்னை மாதிரியே இருக்காங்க உங்க அம்மா. ஐயோ பாவம், நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படித்தான் ஊசி போட்டு விட்டுருவீங்களோ? பிள்ளைகள் பாவம்க்கா. ஊசி போட்டாதாண்டி காய்ச்சலுக்கு சரியாகும். இதுக்கு தான் நான் பெரிய ஆஸ்பத்திரிக்குனாலே வரவே மாட்டேன். என்னமோ இன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டதுனால வந்தேன். அது என்னமோ தெரியலட்டி, வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு 2 நாளா. சரி அதான் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணிடுவோமேன்னு பார்த்தேன். அப்புறம் காலில் வேற ஒரு இடத்துல புண்ணு சின்னதாக வந்துச்சு. அது இன்னும் ஆறே மடக்கி. சுகர் எதுவும் இருக்குமோ என்னமோ தெரியல. அதான் சரி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருவோமேன்னு வந்தேன். நம்ம அந்த வழக்கமண்ட டாக்டர்கிட்ட போனோன்னு வச்சுக்கோயே 2 லட்சம் 3 லட்சம்னு பில் போட்டுருவான். நம்மளுக்கு அவளெல்லாம் கொடுக்குற அளவுக்கு உடம்புல சக்தி கிடையாது. அதனால தான் சரி பெரிய ஆஸ்பத்திரியை போய் பார்த்துருவோமேன்னு உடனே கூட்டிகிட்டு போனேன். சரி, போனதுக்கு வர்ற வழியில் மார்க்கெட்டில் மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆமாடி, ரோட்டில் கொண்டு வரவன் 4 மீன் தான் வச்சுருப்பான். அதுவும் அவன் சொல்கிற விலைக்கு தான் வாங்கணும். மார்க்கெட்டுக்கு போயிட்டோம்னா கொஞ்சம் விலை குறைய கிடைக்கு பார்த்தியா. மீனும் நிறைய இருக்குது. நம்மளுக்கு எந்த மீன் வேணுமோ பார்த்து வாங்கிக்கிடலாம். அதுவும் அவங்க இப்போ தான் கடற்கரையிலேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க போல். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்த்தியா. ஆமாக்கா, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச வெலை மீன் வாங்கிட்டேன். நானும் போய் இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு மீனை பொரிச்சு விட்ற வேண்டிதான். நம்மளுக்கு குழம்புனாலே சாலை மீன் தான். அதனால சாலை மீன் வாங்கிட்டு கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு மட்டும் வெலை மீன் வாங்கியிருக்கேன். சரி அதை பொரிச்சு கொடுத்துருவோம். சரி, சங்கான்னு மெதுவாக நடந்து வராதீங்க, வேகமாக வாங்க. நடந்து போய் வீட்டில் கொண்டு பைய போட்டுட்டு மரத்தடிக்கு கதை பேச போக வேண்டாமா? சரி சரி போவோம். நானும் நடக்கத்தானே செய்தேன். என்ன அத்தை பாட்டி, காய்ச்சலுன்னு மாலா சொன்னா இப்போ பரவாயில்லையா உடம்பு? ஆமாட்டி, நல்ல சரியாயிட்டேன். மாலா கஷாயம் வச்சு கொடுத்தா. என்ன கஷாயமா வச்சு கொடுத்த? காய்ச்சல் உடனே சரியாயிருக்கு. நிலவேம்பு கஷாயம் தான் கொஞ்சம் கிடந்துச்சு, அதுதான் காய்ச்சி கொடுத்தேன். ஐயையோ, அது ரொம்ப கசக்குமே. காய்ச்சலுக்கு வாயெல்லாம் கசக்கிறதோட அது பரவாயில்லம்மா. படக்குன்னு ஒரு மடக்கு குடிச்சிட்டேன். குடிச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் அப்படியே காய்ச்சல் குறைஞ்சிட்டு. மாலை நல்லா பார்த்துக்கிடுதானே உங்களை? ஆமாம் ஆமாம், நல்லா பார்த்தா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு பாப்பா, நாளையிலேருந்து யார் பாப்பான்னு தெரியல. ஏன் அப்படி சொல்லுதீங்க? மாலாக்கா என்ன ஊரை விட்டு உடைய போகிறாங்க? ஆமாட்டி, ஊரை விட்டு தான் போகிறா. என்ன அத்தை பாட்டி உளறிக்கிட்டு இருக்கீங்க? நாளையிலேருந்து பக்கத்து ஊரில் வேலைக்கு போகிறேன்னு நிற்காட்டி. மாலா, அப்படியா? வேலைக்கே போற? ஆமாக்கா, வேலைக்கு போறேன். பேசி வச்சுட்டேன். அப்படியே உத்தரோசா, என்ன வேலைக்கு போற? நம்ம படித்த படிப்புக்கு என்ன கலெக்டர் வேலையாக கொடுப்பாங்க? +2 தானே படிச்சிருக்கேன். அதனால ஒரு சின்ன ஆபீஸு தான். அந்த ஆபீஸில் ரிசப்ஷனிஸ்ட் வேலை. அங்கே முன்னால் உட்காந்துக்கிடணுமா. ஃபோன் எதுவும் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணி யார் என்னன்னு கேட்டு வச்சு எழுதி வைக்கணுமா. அதை சொல்லியிருக்காங்க. சரின்ட்டு பேசிட்டு வந்திருக்கேன். சம்பளம் எவ்வளோ தராங்க? 10,000 தாரேன்னு சொல்லியிருக்காங்கக்கா. பக்கத்து ஊரில் தான் வேலை. சரி சும்மா வீட்டில் கிடக்கிறதுக்கு போகலாமேன்னு பார்த்தேன். வீட்டில் சும்மாவே கிடந்தா போர் அடிக்கத்தானே செய்யுது. ஆமாடி, சொந்த காலில் நிற்கலாம். நீயும் ஏதாவது சம்பாதிச்சின்னா உனக்கும் கையில் எப்பவும் துட்டு இருக்கும்ல. ஆமாக்கா, எல்லாத்துக்கும் அவர்கிட்டயே கேட்க வேண்டியிருக்கு. அந்த மனுஷனுக்கு வேலை ஒன்றும் சரியாக இருக்க மாட்டேக்கி. அவரை சொல்லி என்ன செய்ய? துட்டு கேட்டால் ஏசுதாரு. அதுக்கு பதிலாக நம்ம வேலைக்கு போனோம்னா அவருக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல. அதான் சரி போவோன்னு முடிவு பண்ணிட்டேங்க்கா. திடீர்னு வேலைக்கு போகிறேன்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு போகலாம்ல. நம்ம டூருக்கு போகணுமே. அப்போ நீ டூருக்கு வரமாட்டியோ? அதெல்லாம் சொல்லிட்டு தாம்மா வேலைக்கு சேர்ந்துருக்கேன்.
டூருக்கு போகிறதுக்கு எனக்கு 5 நாளைக்கு லீவு வேணும். என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ தெரியாது. அதுக்கு பதிலாக நான் எல்லா நாளும் கூட வேலைக்கு வாரேன், லீவே போட மாட்டேன். ஆனால் எனக்கு 5 நாளைக்கு லீவு கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். பரவாயில்லையே, கேட்டோன்னு லீவ் கொடுத்துட்டாங்களோ? நிறைய கம்பெனியில் சேர்ந்தோன்னு லீவ் கொடுக்க மாட்டாங்களே. சொல்லி பார்த்தேன், இந்த ஒரு தடவை மட்டும் லீவு கொடுத்துருங்கன்னு. சரின்னு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு இது இருக்குல்ல, நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சது, அதை நிறுத்த முடியாதுல்ல. அதனால சரி வாமான்ட்டாங்க. எங்களுக்கும் அப்படி ஏதாட்டும் ஒரு வேலை சொல்லியிருக்கலாம்ல, நாங்களும் வேலைக்கு வந்திருப்போமே. மாலை வேலைக்கு போயிட்டானா எனக்கு தான் கை உடைஞ்ச மாதிரி இருக்கும். அவள் போகிறேன்னு நிற்கா, சொன்ன கேட்க மாட்டேக்கா. ஏத்தே நீங்கள் கவலைப்படாமல் இருங்கத்தே. நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக வீட்டில் கிடங்க. நான் காலையிலே சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருந்தேன் தே. மத்தியானம் நீங்கள் சாப்பிட்டா மட்டும் போதும். சோறு பொங்குறது பெரிய விஷயமா? அதை நானே பொங்கிக்கிடுவேன். நீ இங்கேருந்து பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வரணுமே, அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏத்தே ரொம்ப தூரம்லாம் இல்லத்தே. நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்பில் போய் பஸ் ஏறினோம்னா ஒரே பஸ்ஸு நேராக போய் அங்கே ஆஃபீஸ் வாசல்லே நிற்கி. அதனால அங்கே போயிட்டு திரும்ப அதே மாதிரி வாசல்லே ஏறி இங்கே வந்து இறங்கிட போகிறேன். அதில் என்னத்தே கஷ்டம்? ஆமாத்த பாட்டி, பஸ்ஸுக்கு செலவும் கிடையாது, இலவச பஸ் ஓடுதில்ல. இலவச பஸ்ஸுன்னு தான் ஞாபகம் வருது. 23ஆம் தேதி எலெக்ஷனு ஞாபகம் இருக்குல்ல? அது எப்படிம்மா மறக்கும்? நாங்கெல்லாம் ஓட்டு போட காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, எல்லாரும் மறக்காம ஓட்டு போட்டுருங்க. எல்லாரும் யாருக்கு ஓட்டு போட போறீங்க? அதெல்லாம் பப்ளிக்கில் சொல்லக்கூடாது. யார் வேணுமோ யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, சரியா? நல்ல ஆளை பார்த்து போடுங்க. எனக்கெல்லாம் இங்கே ஓட்டே கிடையாது, மும்பையில் தான் இருக்குது. ஒரு ஓட்டை வேஸ்ட் பண்ணிட்டியே, அங்கேருந்து இங்கே மாற்றி வந்திருக்கலாம்ல. இன்னும் மாற்றலை, அடுத்த எலெக்ஷனுக்கு தான் மாற்றணும் போல. எலெக்ஷன் அன்னைக்கு எல்லாருக்கும் லீவாக தானே இருக்கும். காலங்காத்தாலே போய் கிளம்பி போய் ஓட்டு போட்டு வந்துடணும். சாயந்தரம் வரைக்கும் இழுத்து அடிக்கக்கூடாது, வெயிலுக்குள்ளே போக முடியாது. அதனால காலையில் 6 மணி 7 மணிக்கெல்லாம் பூத்து திறந்தோன்னே ஆளாக போய் போட்டு வந்துடணும். அப்படித்தான் சொல்லுவோம். நம்ம 7 மணிக்கு பெயரலான்னு நினைப்போம். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் எந்திக்கணும்ல. அன்னைக்கு ஒரு நாள் தான் லீவுன்னு 10 மணி வரைக்கும் தூங்குவார். அதுக்கு பிறகு காலையில் எந்திரிச்சு கிளம்பி அவர் சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே 11 மணி 12 மணி ஆயிரும்க்கா. நல்ல மத்தியானம் உச்சி வெயிலுக்குள்ளே கூட்டு போவார். நீ போய் ஓட்டு போட்டு வந்துட வேண்டியதானே, அவர் மெதுவாக போவார். நீ எங்கள் கூட வந்துரு. அப்படித்தான் செய்யணுக்கா, பேசாமல் உங்கள் கூட வந்துடுதேன். நானும் எங்கள் வீட்டுக்காரர் வாராரான்னு பார்ப்பேன். வரலைன்னா நான் பாட்டுக்கு அட்டையை தூக்கிட்டு கிளம்பி வந்துடுவேன். அட்டையை தூக்கிட்டு கிளம்பி போக போறீங்களா? ஆமாட்டி, இந்த ஓட்டு போடுற அட்டை இருக்குல்ல, அதை எடுத்துட்டு கிளம்பிடுவேன். போகும்போது ஒரு குரல் கொடுங்கம்மா, நானும் வாரேன். சரி, நீ ரெடியா இரு, நான் போகும்போது கூப்பிடுதேன், அப்படியே வந்துரு. எனக்கும் லீவாக தான் இருக்கும்னு நினைக்கேன் ஓட்டு போடுறதுக்கு. அப்போ நானும் வந்துடுதேன். நம்ம எல்லாரும் சேர்ந்தே போய் ஓட்டு போடுவோம். என்ன இவன் வாரா? சூர்யா, என்ன திடீர்னு இங்கே வந்திருக்கே? ஏல ஆரஞ்சு மண்டையா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. என்ன தம்பி, திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ஏக்கா, தலைவர் என்னாச்சு உங்கள் எல்லார்ட்டையும் ஒன்று சொல்லிட்டு வர சொன்னார், அதுக்கு தான் வந்தேன். சொல்லிட்டு வர சொன்னாரா? என்ன சொல்ல வந்த? ஏக்கா, டூர் போகிறத பற்றி பேசதாங்க்கா வந்திருக்கேன். ஐ ஜாலி, டூரு டூரு டூரு. சொல்லுப்பா. ஏக்கா, கொடைக்கானலுக்கு போகணுன்னு பேசுனீங்கல்லக்கா, அதுக்கு பஸ்ஸுக்கும் ரூம் வாடகைக்கும் சேர்த்து மொத்தத்தில் ஒரு ஆளுக்கு 1500 வருதுக்கா. எல்லார்ட்டையும் சொல்ல சொன்னார் தலைவர். ஒரு ஆளுக்குக்கா, ஒரு குடும்பத்துக்கு நினச்சிக்கிடாதீங்க, ஒரு ஆளுக்கு 1500 எல்லாரும் கொடுத்துருவீங்களாம். ரூம் வாடகைக்கும் பஸ்ஸுக்கும் மட்டும்தான், ஏசி பஸ்ஸு போட்டிருக்கு, சரியா? அதுக்கு பிறகு அங்கே போய் செலவுக்கெல்லாம் நீங்கள் தான் துட்டு பார்த்துக்கிடணும். சாப்பாடுனாலும் சரி, சுற்றி பார்க்குற செலவுனாலும் சரி, அவங்கவுங்களுக்கு துட்டு அவங்கவுங்க கொடுத்துக்கிடணுமா, தலைவர் சொல்ல சொன்னார். ஏ அப்பா, 1500 ரூபாயா? ஒரு ஆளுக்கு 1500 ஒரு குடும்பத்துக்கு என்ன ஆகும்? ஏக்கா, 5 வயசுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் துட்டு கிடையாதுக்கா. என்னென்ன கேனத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்க? நம்ம ஊரில் 5 வயசுக்கு கீழே எத்தனை பிள்ளைங்க இருக்கு? நெடுவாளிக்கு மட்டும் ஒரே ஒரு பிள்ளை இருக்கு. மற்றபடி யார் இருக்கா? எல்லாம் 10 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைல தான் இருக்கு. அதனால எல்லாரும் துட்டு கொடுக்க தானே செய்யணும். ஆமாக்கா, ஒரு ஆளுக்கு 1500 தலைவர் சொல்லிட்டு வர சொன்னார். அதை சொல்லிட்டேன். இன்னும் 4 நாளில் எல்லாரும் துட்டு கொடுத்துடணுமா, இல்லைன்னா 5 நாளைக்குள்ளே கொடுத்துடணுமா, அவ்வளோதான். அதுக்கு பிறகு கொடுத்தா சேர்க்க மாட்டாராம். 4 நாள்ல துட்டு கொடுக்கணுமா? என்னைக்கு ஊருக்கு போக போறோம்? அடுத்த வெள்ளிக்கிழமை கிளம்புவோன்னு சொல்லியிருக்காருக்கா தலைவர். ராத்திரி வெள்ளிக்கிழமை ராத்திரி கிளம்பணும்னு வச்சுக்கோங்களேன். சனிக்கிழமை விடிய காலம் அங்கே போயிடலாம். சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்கிழமை இங்கே வந்துடலான்னு சொல்லியிருக்காரு. 4 நாளா? 5 நாள் டூர் போட்டிருக்குல்ல? ஆமாக்கா, புதன்கிழமை சாயந்தரம் தான் இங்கே வருவோம். அதானே பார்த்தேன். புதன்கிழமை காலையிலலாம் கிளப்பி கூட்டு வந்துடக்கூடாது.
புதன்கிழமை ராத்திரி அங்கே இருட்டின பிறகு தான் கிளம்பணும். 1500 தான் வாங்குது. அதனால ரொம்ப பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் ரூம் போடலை, சாதாரண ஹோட்டலில் தான் போட்டிருக்கு. அப்படியே உங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பெரிய ஹோட்டலில் ரூம் போடணுன்னா ஆளுக்கு 5000 ரூபா ஆகும்னு சொன்னார். எப்போ நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா, சாதாரண ஹோட்டலில் ரூம் போட்டால் போதும். நம்ம என்ன செய்ய போகிறோம், அங்கே போய் என்ன கொடுத்துட நடத்தவா போகிறோம், ஒரு 4 நாளைக்கு இருக்க போகிறோம். அதுவும் ராத்திரி தூங்குறதுக்கு மட்டும்தான் அங்கே போக போகிறோம். மற்ற நேரம் பூரா வெளியே தானே சுற்ற போகிறோம். சரிக்கா, எல்லாம் துட்டு கொடுக்குறவங்கெல்லாம் பஞ்சாயத்து ஆஃபீஸில் கொண்டு வந்து நாளையிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கே கொடுத்தாலும் சரிதான். சரியா? எவ்வளோ சீக்கிரம் கொடுத்து முடிக்கீங்களோ அப்போ தான் சீக்கிரம் கிளம்ப முடியும்னு சொல்லிட்டாரு தலைவர். அடுத்த வெள்ளிக்கிழமை போட்டிருக்கு, நீங்கள் அதுக்கு முன்னாலே கொடுத்துருங்க. சரி தம்பி, நாங்கள் வீட்டில் பேசிட்டு துட்டு கொண்டு வந்து கொடுத்துருதோன்னே பஞ்சாயத்து ஆஃபீஸில் கொண்டு வந்து கொடுக்கணுமா? சரி கொடுக்கோம். சரி, நான் போயிட்டு வரேன். என்னக்கா இவன் 1500 சொல்லிட்டு போகிறான். அப்போ எங்கள் வீட்டுக்கே 6000 ஆயிருமே. போன வருஷமும் 6000 தானே கொடுத்தோம், ஞாபகம் இல்லையா? ஆமத்தை, ஊட்டிக்கு போகிறதுக்கு 6000 தான் வாங்கினாரு. போன வருஷமே ராணியக்கா துட்டு குறைய வாங்கிட்டாரு எங்கள் வீட்டுக்காரு. எல்லாரும் ஏமாத்திட்டாளுகன்னு புலம்பிட்டு கிடந்தாங்க. இப்போ என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலையே. இப்பவும் அவர் அதே காசு தான் கேட்காரு. ஏக்கா, ஊட்டி தூரம் ஜாஸ்திக்கா. கொடைக்கானல் இங்கே பக்கத்தில் தானே இருக்குது. மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரம் தானேக்கா. ஓ அப்படி சொல்லுதியோ, பஸ்ஸுக்கு கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக இருக்கும்னு. ஆமாக்கா, பஸ்ஸுக்கும் குறையாதான் ஆயிருக்கும். ரூமும் சாதாரண ரூமு தான் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, குறையாதான் ஆயிருக்கும். போன தடவைலாம் நல்ல பெரிய பெரிய ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்துட்டாருல்ல, அதனால ராணியக்கா சத்தம் போட்டுட்டு கிடந்தாங்க, எங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு. அதனால இந்த வருஷம் குறையாதான் போட்டிருப்பாரு. எந்த ரூமாக இருந்தால் என்னம்மா, நாம ஊரை சுற்றி பார்க்க போகிறோம், போயிட்டு வந்தால் போதும். எனக்கெல்லாம் இந்த வருஷம் தனி ரூம் போட சொல்லிடணும்ப்பா. தனி ரூம் போட சொல்லினா அவர் தனியாக வாடகை கேட்பாரு, பார்த்துக்கோ. அதான் எல்லாரையும் மாதிரி 1500 ரூபா கொடுக்கல, நீங்களும் 1500 ரூபா கொடுக்கீங்க. உங்களுக்கெல்லாம் தனி ரூம் போட்டு தராருல்ல. வருஷம் வருஷம் எங்கள் வீட்டில் 5 பேர் வந்துடுவோம். எங்கள் மாமனார் வருவார். அதனால எங்களுக்கு 5 பேருக்கு ஒரு ரூம் இருந்தால் தான் காணும்னு போட்டு தராரு. நாங்களும் உங்களை போல தானே துட்டு கொடுக்கோம். இந்த வருஷம் தான் எங்கள் மாமனார் இல்லை, நாங்கள் 4 பேர் இருக்கோம். உங்கள் மாமனார் மாமியார் வரவே இல்லையா? எங்கள் மாமியார் அவங்க தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. என்னைக்கு வராங்கன்னு தெரியல. எனக்கு என்னமோ வழக்கம் போல இந்த ராதா கூட தான் தலைவர் நம்மளுக்கு ரூமில் கோத்து விட்டுருவாருன்னு நினைக்கேன். ஒரு ரூமுக்கு 4 பேர் 5 பேர் போடுவார், அதுக்கு மேலெல்லாம் போட மாட்டார். ரூமு கணக்கு போடுறத முதல்ல விடுங்கம்மா. முதல்ல நம்ம துட்டு ரெடி பண்ணுவோம். ஆளுக்கு 1500 ரூபா. எங்கள் வீட்டுக்காரர் வருவாரா இல்லையான்னு தெரியல. வரலன்னா நானும் என் மோவனும் மட்டும்தான் வருவோம். எங்கள் 2 பேருக்கு 3000 ரூபா ரெடி பண்ணணும். ஆமாட்டி, எங்கள் வீட்டில் 4 பேர் 6000 ரெடி பண்ணணும். நாங்களும் 6000 ரூபா தான். உங்கள் தம்பி வராங்களா, கோழிமுருக மாமா வராருன்னு கேட்டுக்கோங்க. கேட்கேன் டி, பரவாட்டி ஃபோன் அடித்து கேட்கேன். அவர் வாராருன்னா அவருக்கும் சேர்த்து நம்ம தானே துட்டு போடணும். போன வருஷமும் நம்ம தானே போட்டு கூட்டு போனோம். இந்த வருஷம் வாரான்னா கேட்போம், வந்தால் நம்ம தான் போட்டு கூட்டு போகணும். அவர் நல்ல மனுஷன், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். பிரிய மாசமா இருக்கா, தலைவர் வீட்டில் எப்படி கூட்டு வர போறாங்க? வரமாட்டாங்கன்னு நினைக்கேன். பிரியாவும் ராணியக்காவும் வீட்டில் இருந்தாலும் இருப்பாங்க. அதெல்லாம் ராணியக்கா முதல்ல வந்து நிற்பாங்க. என்ன செய்வாங்கன்னு தெரியல. பிரியாவையும் கூட்டிகிட்டு தான் வருவாங்க, ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்க. சரி, எல்லாரும் துட்டை சீக்கிரம் கொடுங்க, அப்போ தான் அடுத்த வாரம் கூட்டு போவார். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் போகணுன்றவாரு. அப்புறம் நம்மளுக்கு தான் லேட் ஆகிக்கிட்டே போகும். சீக்கிரம் துட்டை கொடுத்து முடிச்சிருங்க. ஆமா ஆமா, எங்க வீட்டு தாடிக்காரன்ட்ட போய் துட்டு கேட்கணும், என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. சரி, எல்லாம் மறக்காம ஓட்டு போட ரெடி ஆயிருங்க. என்ன ஓட்ட ஐடி கார்டெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு காலையில போகும்போது தேடிக்கிட்டு இருக்காதீங்க, முதல்ல எடுத்து வச்சிருங்க. ஆமாம் மக்களே, போகும்போது கையில் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி கொண்டு போங்க. ஏற்கனவே வெயில் இங்கே கிளியுது. இந்த வெயிலுக்கு நல்ல மழை பெஞ்சா நல்லா இருக்கும். ஒரு 2 நாளைக்கு மழை பெய்யக்கூடாதா? அக்குனி வெயில் பல்ல காட்டிக்கிட்டு அடிக்கி, இதில் மழை வேறையா? மழை பெஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லுதேன். சரி, எல்லாரும் வீட்டுக்கு போவோமா? வீட்டில் போய் சோறு கீறு பொங்கணும்ல. ஆமா அத்தை பாட்டி, நானும் மீன் வாங்கி வச்சேன், மறந்தே போயிட்டேன் பார்த்தீங்களா. வீட்டில் போய் மீன் குழம்பு வைக்கணும். சரி, அப்படின்னா இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு லட்சுமி அக்கா வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். ஏன் உன் வீட்டில் குழம்பு வைக்கிறதுக்கு என்ன கேடு உனக்கு? போய் உங்கள் வீட்டில் போய் வீட்டுக்காருக்கு குழம்பு வச்சு கொடு. அப்போ தான் அந்த மனசு ஐயா பாவமேன்னு பாவப்பட்டு டூர் போகிறதுக்கு துட்டு தருவார். சரி சரி, வீட்டுக்கு போய் சோத்த பொங்குதே. வீட்டில் சோறு பொங்கி திங்க அவ்வளோ கஷ்டமா இருக்கோ? அது கஷ்டம்னு கிடையாது. ஒரு கறி குழம்பு மீன் குழம்புனா படக்குன்னு வச்சு சாப்பிட்டுருவேன். ரசத்தை வைக்க வேண்டியிருக்கா, அதான் எரிச்சலாக இருக்கு. இப்போ ரசம் தான் வைக்கணும்னு உன்ட்ட யார் சொன்னா? கறி மீனுன்னு வாங்கி திங்க வேண்டியதுன்னு. துட்டு நீ ஏமா தருவே? நான் ஏன் தரணும்? உனக்கு வேணா நீ வாங்கி தின்னு.
இருந்தா வாங்கி திங்க மாட்டேன்னு சொல்லுதே. ஏட்டி இவட்ட பேசிக்கிட்டு இருந்தா இவ கூட கூட பேசுவா. நம்ம தான் மெண்டல் பிடிச்சு போய் அலையணும். எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க. எவளுமே சோறு போட மாட்ட கழுவலே. ராமே. ராமகிருஷ்ணன் எவ்வளோ அழகான பேர் வச்சிருக்கு. ராமே சோமேன்னுக்கிட்டு இருக்கா. என்ன நெட்டம்மா சொல்லு. ராத்திரிக்கு தோசை சுடவா உப்புமா செய்யவா? உப்புமாவா? உப்புமாவை போட்டு எவன் திம்பான்? வேண்டான்னு சொல்லிடுவோம். நெட்டம்மா எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு ராத்திரிக்கு சாப்பாடு வேண்டாம் நெட்டம்மா. அப்படியா? உங்களுக்கு சாப்பாடு வேண்டாமாக்கும்? ஆமாம் நெட்டம்மா, உப்புமா செஞ்சு நீங்களே சாப்பிட்ருங்க. சை, எங்கள் 2 பேருக்கு போட்டு மெனக்கிட்டு என்னத்தை செஞ்சுட்டு கிடக்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஐயோ, நம்ம சாப்பிடலன்னு இவங்க 2 பேரும் பட்னியாக கிடக்க போகிறாங்க போலயே. எத்தே, ராமுக்கு ஒன்றும் வேண்டாமா தே? நம்ம 2 பேருக்கு மட்டும்தானே. பேசாமல் சொமேட்டோவில் ஆளுக்கு ஒரு பிரியாணி ஆர்டர் போட்டு தின்றுவோம் தே. சரி மருமோளே, ஆர்டர் போட்டுரு. நல்ல மட்டன் பிரியாணியை பார்த்து போடு. ஆட்டும் ஆட்டும். நெட்டம்மா, பிரியாணி ஆர்டர் போட போறியா? அப்போ எனக்கு சேர்த்து போட்டுறேன். ஆளையும் மண்டையும் பாரு. இப்போ தானே வேண்டான்னு சொன்னீரு. நீங்கள் வேண்டான்னு சொன்னதுனால சரி வேற என்ன செய்ய? எங்கள் 2 பேருக்கு போட்டு எண்ணத்தை போட்டு செஞ்சுட்டு கிடக்க. அதனால வேஸ்ட்டாக தானே போகும் செஞ்சு போட்டா. அதனால நாங்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பிரியாணி ஆர்டர் போட்டு சாப்பிட்லான்னு பார்த்தோம். இப்போ வேணும் கீரு. உங்களுக்கு வேணும்னு அப்போ போய் உப்புமா கிண்டுதே, எல்லாரும் சாப்பிடுவோம்.